بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இஸ்லாமிய மார்க்கம் பல வகைகளில் சிறந்து விளங்குகிறது. அதற்கு முக்கிய காரணம் இஸ்லாத்தின் கொள்கைகளும் அதில் உள்ள நல்ல அறிவுரைகளும் தான். ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் இறக்கும் வரை அவன் சந்திக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் அழகிய முறையில் வழிகாட்டுகிறது. அந்த வகையில் ஒரு மனிதன் ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது எந்த மாதிரியான ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலில் நம்முடைய வீட்டிற்குள் நுழையும் போது எப்பொழுது நுழைந்தாலும் சலாம் கூறிவிட்டுத்தான் நுழைய வேண்டும். அடுத்ததாக நம் வீடு அல்லாமல் அடுத்தவர் வீட்டிற்குள் நுழைவதாக இருந்தால் சலாம் கூறி உள்ளே வரலாமா என அனுமதி கேட்டுத்தான் நுழைய வேண்டும். அனுமதி பெறாமல் ஒருபோதும் நுழையவே கூடாது. அல்லாஹ் குரானில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தைனுசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அவர்களின் அனுமதி பெறாமலும் அவ்வீட்டாருக்கு சலாம் கூறாமலும் நுழையாதீர்கள். தாலிக்கும் ஹைருல்லக்கும், இதுவே உங்களுக்கு சிறந்தது. லா அல்லக்கும் ததக்கரும், இதனால் நீங்கள் பண்படுவீர்கள். நம்முடைய வீடு அல்லாமல் அடுத்தவர் வீட்டிற்கு சென்று சலாம் கூறி அனுமதி கேட்கிறோம். ஒருவேளை நமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வீட்டிற்கே திரும்பி சென்று விட வேண்டும். ஒருவர் அடுத்தவர் வீட்டிற்கு சென்று 3 முறை சலாம் கூறி அனுமதி கேட்டும் அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை, அவர் தமது வீட்டிற்கே திரும்பி சென்று விட வேண்டும். நம் அடுத்தவர் வீட்டிற்கு சென்று அனுமதி கேட்கும் போது நாம் யார் என்பதையும் தெளிவாக கூறி அனுமதி கேட்க வேண்டும். வெறுமனே நான் தான் வந்துள்ளேன் என்று அவரை குழப்பிவிடக்கூடாது. நாம் அடுத்தவர் வீட்டிற்கு சென்று அனுமதி கேட்கும் போது அவர் வீட்டிற்குள் எட்டி பார்ப்பதோ அவர் பேசுவதை ஒட்டு கேட்பதோ கூடாது. அது மிகவும் வெறுக்கத்தக்க செயல். அதை ஒருபோதும் செய்யவே கூடாது. நம்முடைய வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் மட்டும் கூறினால் போதுமானது, அனுமதி கேட்க தேவையில்லை. ஆனாலும் கூட நம்முடைய வீட்டிற்குள் நுழையும் போது 3 நேரங்களில் மட்டும் சலாம் கூறி அனுமதி கேட்க வேண்டும். அந்த 3 நேரங்களும் அந்தரங்கமான நேரங்களாக இருப்பதால் நம்முடைய வீட்டிற்குள் நுழையும் போதும் அனுமதி கேட்டுத்தான் நுழைய வேண்டும். ஃபஜர் தொழுகைக்கு முன்னர், நண்பகலில் உபரியான ஆடைகள் களைந்துள்ள நேரத்தில், இஷா தொழுகைக்கு பின்னர். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று முதல் நாமும் இந்த ஒழுங்குகளை கடைபிடித்து நல்ல பண்புள்ள மனிதராக நடந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.